எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து கீச்செயின் லைட் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா நம்ம ஃபோட்டோகிராஃபி இல்லைன்னா வேறு ஏதாவது அவுட்டோருக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட்டபிள் லைட் இருந்தால் கொஞ்சம் அட்வான்டேஜ். ஸோ இந்த எல்இடி பார்த்தோம்னா நமக்கு ரீசார்ஜபிள் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி, அதாவது நம்ம முன்னால் ஒரு வீடியோக்கு போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தோம்னா லென்ஸை ரிவர்ஸ் மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு நிறைய லைட் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து இந்த லைட்டை வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த லைட் வாங்கி வச்சுருந்தேன். இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த இடத்துல இருந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சி டைப் சார்ஜர் கேபிள் அவங்களும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. லென்த்து பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் சின்னதாக தான் இருக்குது. அநேகமாக இது சைனா ப்ராடக்டாக தான் இருக்கணும். ஸோ லென்த் எப்போ அவங்க கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நமக்கு பொதுவான சார்ஜிங் லென்த் இருக்குது. இப்போ இதில் மேலே பார்த்தீங்கன்னா லாக்கிங் கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ எங்களால் நம்ம பேக்கில் ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். பின்னாலுக்கு அந்த நியோடியம் மேக்னெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஆனால் இது ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்ல முடியாது. சும்மா நம்ம ஒரு எங்கேயாவது வைக்கிறதுக்கு கொஞ்சம் எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பட் மூவிங்லாம் இருந்துச்சுன்னா கீழே விழுந்துடும். இது வந்து மொத்தம் 3 மோடு இருக்குது. இது மேக்ஸிமம் பவர், லோ பவர், அப்புறம் பிளிங்கிங். இந்த ஃப்ளாஷ் மோடு வந்து நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணுவோம். பட் எமர்ஜென்சிக்காக வச்சுருக்காங்க. ஸோ நிறையவே ட்ரெக்கிங் போகிறவங்களுக்குலாம் அது யூஸ் ஆகும். இப்போ ப்ராடக்ட் வந்து நம்ம எந்தெந்த இடத்துலலாம் ஆங்கிளில் வைப்போமோ அந்த மாதிரி வச்சு காமிக்கிறேன். இப்போ ரெஃபரன்ஸ்க்காக அந்த சின்ன டாலை மட்டும் வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தோம்னா நம்ம ஷட்டர் ஸ்பீட் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுனால அந்த சின்னதாக ஒரு வேவ் தெரியுது. அந்த வேவ் இஷ்யூ கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பட் இன்கேஸ் நீங்கள் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த லைட்டு. வீடியோகிராஃபிக்கு அவ்வளோ நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து அதோட யூஷுவல் லைட் வந்து பார்த்தோம்னா டைரெக்டாகவே நமக்கு ஹார்டாக உள்ள மாதிரி தெரியுது. இன்கேஸ் ஒரு டிஃப்யூசிங் ஷீட் இருந்துச்சுன்னா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் அந்த பவர் குறைச்சி செகண்ட் மோடில் வச்சுருக்கேன். ஸோ லைட்டோட இன்டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஹை பவர், மிட் பவர், ஃப்ளாஷ். ஹை பவரில் முன்னாடி வச்சுட்டு இப்போது எனக்கு வந்து 2 லைட் தேவைப்பட்டுச்சு. என்னோட மேக்ரோ லென்ஸ், அதாவது ரிவர்ஸ் மவுண்ட் பண்ணுற வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா த்ரெட் வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில் எடுத்திருப்பேன். ஸோ அதுக்கு நிறைய லைட் தேவைப்பட்டதுனால இந்த லைட்டை வந்து ரொம்ப கிட்ட லென்ஸோட எண்ட் கிட்ட வச்சு அந்த வீடியோ எடுக்கும்போது தான் எனக்கு அந்த எஃபெக்ட் மீன்ஸ் அந்த சர்ஃபேஸே தெரிஞ்சுது. டெக்ஸ்சர்லாம் தெரியவே செய்யாது. அதனால நான் அந்த லைட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்கேஸ் எல்இடி அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஏதாவது கிடச்சா கூட இன்னும் அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஸோ இப்போ வேணுங்க எஃபெக்ட் நமக்கு எந்த மாதிரிலாம் வேணுமோ அதுக்கேற்றவே நம்ம அந்த லைட்டை பொசிஷன் பண்ணிக்கிட்டு வேணுங்க பிக்ஸை எடுத்துக்கலாம். இந்த லைட் வச்சு நமக்கு எந்தெந்த பொசிஷனில் நமக்கு லைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பின்னால் வந்து குட்டியாக ஒரு ஃபோல்டிங் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி அதை நிப்பாட்டி வச்சுக்கலாம். இது வந்து ரெண்டுமே பர்ஃபெக்ட் லைட்டாக இருக்குது. இது வந்து யூஸ்வலாக ப்ராடக்ட் ஃபோட்டோக்கு யூஸ் பண்ணதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ சார்ஜிங்கில் வந்து ரெட் எல்இடி, அப்புறம் ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கு க்ரீன் எல்இடி வருது. அதோட ஃபுல் பவர் பார்த்தோம்னா ஃபுல் சார்ஜுக்கும் மிட் சார்ஜுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் சார்ஜிங் டைம் மட்டும்தான் வேரியேஷன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.